வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான ஒரு தியானத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். மழை தியானம். அதாவது இந்த தியானம் என்பது மனித மனதிற்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது என்பதை நாம் நேரடியாக உணர்வதற்கான ஒரு தியானம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். நாம் இயற்கையினுடைய வெளிப்பாடு, இயற்கையினுடைய உச்சகட்ட தன்மாற்றம். இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள். நம் மனம் நினைத்தால் இந்த பஞ்சபூத சக்தியை, இயற்கை சக்திகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு என்பதையெல்லாம் நிரூபிக்கக்கூடிய ஒரு தியானம். மகரிஷி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த மனதனுடைய ஆற்றலை பற்றி நிறைய நமக்கு விளக்கி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு காலம், மிகுந்த கோடை காலம், மழை இல்லாத காலம் வரும்போது மகரிஷி அவங்க கிட்ட சிலர் ரெக்வெஸ்ட் பண்றாங்க, சாமிஜி இந்த மாதிரி மழையே இல்லாம மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உயிர்கள் எல்லாம் வாடி நிற்கிறது, ஏன்னா நீரின்றி அமையாது உலகு இல்லையா. அப்போ அந்த உயிர்கள் துன்பத்தை போக்குவதற்கு நாம் ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொன்னப்பதான் மகரிஷி அவங்க இந்த மழை தவத்தை நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டெய்லியும் பண்ணிட்டே தான் இருக்கிறோம். தியானத்தினுடைய நிறைவுல மழை வாழ்த்து பாடுறோம் இல்லைங்களா. இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து மகரிஷி அவர்கள் இந்த மழை வாழ்த்த ரெகுலர் தியானத்திலேயே அணைச்சிட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயம். எந்த காலத்திலையும் மழை என்பது சரியான அளவில் கிடைத்தாதான் இங்க இருக்கிற உயிர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படிங்கிற நோக்கத்துல ஒவ்வொரு தியானத்தின் நிறைவுலையும் மழை வாழ்த்த மகரிஷி அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் சில காலங்கள்ல நமக்கு தேவைக்கு தகுந்தாற் போல அந்த மழையை நாம் பெறுவதற்கு அதை ஒரு தியானமாகவும் வடிவமைச்சு கொடுத்தாங்க. இது நிறைய இடங்கள்ல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குதுங்கிறது பழைய அன்பர்கள் எல்லாருமே நல்லா உணர்ந்துருக்கிறாங்க. நாமளே பல இடங்கள்ல இந்த தியானத்தை நடத்தும் போது இந்த மாற்றம் நல்லா தெரியறத பார்த்துருக்குறோம். சென்ற ஆண்டு கூட நம்ம அந்த மழை வேண்டி தவம் ஏற்றிய போது பல இடங்கள்ல மழை பெய்தாக நம்ம அன்பர்கள் ஜூம்ல நமக்கு தகவல் கொடுத்தாங்க. இது நீங்க ஒரு எப்படி சொல்றதுன்னா, மேலோட்டமா பார்த்தா ஆமா இவங்க தவம் பண்ணி மழை வந்துச்சாமா அப்படின்னு சொல்ற ஆளுதான் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா நமக்குமே அந்த நம்பிக்கை இன்னும் ஆழமாக வந்துருமான்னு எனக்கு தெரியல. பட் இது நீங்க உணர்வு பூர்வமா செய்தீங்கன்னா நம்ம மனதினுடைய ஆற்றல், விவேகானந்தர் தான் சொல்வார், இயற்கை சக்திகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் நம் மனதிற்கு இருக்கிறது. மகரிஷி அதை சொல்வாங்க, எண்ணமே இயற்கையதன் சிகரமாகும், இயற்கை எண்ணத்தில் அடங்கி போகும் சொல்றப்போ, எண்ணம் என்பது இயற்கை சக்திகளோட செயற்கை கருவிகள் அனைத்தையும் இயக்கும் சக்தி என்று சொல்வார்கள். இப்ப நம்முடைய எண்ணத்திற்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது. அது எது நினைக்கிறதோ அது இந்த பிரபஞ்சத்தில நடத்திடும். சரிங்களா. அப்போ இந்த மழை தியானம் என்பது மிக ஒரு அற்புதமான, ஒரு புண்ணியம் சேர்க்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு தியானம் என்று நம்ம எடுத்துக்கொள்ளணும்.
இந்த தியானம் கிட்டத்தட்ட பஞ்சபூத நவர்தவம் போல ஒரு பாவனை தியானமாகத்தான் இருக்கும். சரிங்களா? நீங்க எல்லாம் பண்ணும்போது நல்லா அது உணர்வுக்கு தெரியும். இப்போ சில இடங்கள்ல மழை பொழிவு இருந்தாலும் எங்க தேவை இருக்கிறதோ அந்த இடத்திற்கு நாம மழையை பொழிவிக்க முடியும். நம்ம இடத்திற்கு தேவைன்னா நம்ம இடத்திற்கு வச்சுக்கலாம். இல்ல நம்ம இடத்துல அதீதமான மழை இருக்கிறது அப்படின்னா எங்கெல்லாம் தேவை இருக்கிறது அந்த உலகத்திலே அங்கெல்லாம் அந்த பொழிவு நடக்கட்டும் என்று இந்த தியானத்தை நாம் அமைத்துக் கொள்ளலாம். உலகம் முழுவதையும் நினைந்து கூட இந்த தியானத்தை இயற்றலாம். நம்ம நல்ல மனவிரிவு பெற்ற பிறகு முதல்ல ஒரு 100 மைல் சுற்றளவுக்கு நம்ம பண்றது சிறப்பு. நமக்கு மழை குறைவாக இருக்கும்போது அப்புறம் நீங்க மன விரிவு பெற்றுட்டீங்கன்னா உலகம் முழுக்க நினைவை செலுத்தி கூட நம்ம இந்த மலை தவத்தை ஏற்றலாம். இப்ப மழை வேண்டி தவம், அதான் மலை தவம். நிறைய மழை வேண்டி யாகம், மழை வேண்டி பூஜைகள் எல்லாம் பண்ணுவாங்க. அது ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். எல்லாமே எண்ணங்கள் தான் வச்சுக்கோங்களேன். எல்லாருடைய எண்ணங்களும் ஒன்று சேரும் போது அந்த எண்ணத்திற்கு ஆற்றல் அபரிமிதமாகுது. அந்த ஆற்றல் செயலுக்கு வந்ததுன்னா அந்த செயல் நடக்குது. அப்படி நடக்கிறதுல தான் நம்ம இந்த மலை தவத்தை மகிழ்ச்சி திட்டமிட்டு கொடுத்துருக்குறாங்க. இதுல என்ன பண்றோம் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய புண்ணிய செயல் அப்படிங்கறது நீங்க நல்லா மனதில் வைத்துக் கொள்ளுங்க. மலை தவம் எங்க நடந்தாலும் நீங்க சென்று நேரடியா கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது மழை பொழிவை மட்டும் தான் ஏற்படுத்தும் அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதிகப்படியான மழையை கூட இந்த தியானம் கண்ட்ரோல் பண்ணும். அந்த இதுல பாத்தீங்கன்னா மழை வாழ்த்துல ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழியன்னு சொன்ன மகரிஷி அவங்க மாறி அளவாய் பொழிக என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா இந்த நீர் மழையும் சரி எதுவும் சரி அளவுக்கு மேல போச்சுன்னா அது என்ன பண்றோம், துன்பத்தை கொடுத்துரும் இல்லையா? அப்போ அது மாறி அளவாய் பொழிக அப்படின்னு ஒரு கண்ட்ரோல் அந்த மழைக்கு மகரிஷி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா பஞ்சபூத சக்தியில நீர் நம்ம கூட ரொம்ப ஈஸியா மெர்ஜ் ஆகும். நம்ம சொல்றத செயல்படுத்திடும். ஏன்னா நம்ம உடம்புல 72% நீர் இருக்கிறதுனால மற்ற பூதங்களை விட நீருங்கிற பூதம் மிக எளிமையாக நம்மோடு இணைந்து கொள்ளும். நீங்க சொன்னதை செயல்படுத்திடும். அதனாலதான் நீருக்கும் நமக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப இதுல என்ன பண்றோம் அப்படின்னா எப்பொழுதும் போல ஒரு துரிய தவம் ஆசிட்டிஸ் எப்பொழுதும் போல நம்ம பண்ணிடுறோம். துரியத்திலிருந்து அப்படியே மனதை விரித்து கடலை நினைக்கிறோம். சரிங்களா? நீரினுடைய தொகுப்பாக இருக்கிற கடலை நினைக்கிறோம். மிக பிரம்மாண்டமான கடல். பஞ்சபூத நவர்தவத்துல நீரின் மேல் தவம் செய்யறப்ப கடல் நினைக்கிறோம் இல்லையா? அப்படி கடலை நினைக்கிறோம். அந்த கடலோடு இந்த இடத்துல என்னன்னா இது நம்ம முற்றிலுமா கரையணும். அப்பதான் இந்த தவம் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அந்த நீரோடு நீராக உயிர் கலப்பு பெற்றணும். நாம் அப்படியே கரைந்து நீரோடு நீராக மாறிவிட வேண்டும். நாமளே நீரே நாமாக மாறிடணும். அந்த இடம் ரொம்ப முக்கியம். அப்படி நீராக மாறிட்டோம் அப்படின்னா இந்த நீர் என்ன செய்யுது அப்படின்னா சூரிய ஒளியால கடல் நீர் ஆவியாக்கப்பட்டு நீர் ஆவியாக மேலே உயர்ந்து செல்கிறது. இது இயற்கையில் நடக்கிற ஒரு ப்ராசஸ். நீங்க நல்லா அந்த கடலோட இணைஞ்சிருந்தோம் அப்படின்னா நாமளும் அந்த நிலையில அப்படியே நீராவியாக மேல செல்றத நம்மளால உணர முடியும். அப்படியே மேல செல்றோம், மேகங்களாக மாற்றம் பெறுகிறோம். அப்படியே மேகங்கள் அங்க நிறைய தோன்றி இருக்கிறத நாம் உணரலாம். அப்படியே அந்த மேகங்கள் காற்றின் மூலமாக அழைத்து செல்லப்பட்டு எங்கெல்லாம் அந்த குளிர்ச்சியான தன்மை இருக்கிறதோ இயற்கையில அந்த இடத்துல எல்லாம்
மேகங்கள் குளிர்விக்கப்பட்டு கருமேகங்களாக மாறி அவை மழையாக பொழிக்கிறது. இதை கொஞ்சம் நம்ம விஞ்ஞானபூர்வமா உணர்ந்து கொண்டு, இந்த மேகங்கள் அப்படியே காற்றுல வருது, இந்த குளிர்விக்கிற தன்மை நிகழும் போது இந்த மேகங்கள் அப்படியே கருமேகங்களாக மாறி அங்கிருந்து அப்படியே அது மழையாக பொழியறதுக்கு ஆரம்பிக்குது. நாம் அப்படியே அந்த மேகங்களாக இருக்கிறோம். அப்படியே மேகங்கள்ல இருந்து மழையாக அப்படியே பூமியை நோக்கி பொழிகிறோம். அப்படி நம்ம அப்படியே கீழே வரணும். கீழே வந்த போது அந்த துளிகள் இணைந்து சிறு சிறு ஓடைகளாக, அவை இணைந்து ஆறுகளாக, அருவிகளாக, அவை தேங்கி இருக்கும் போது ஏரிகளாக, குளங்களாக, அணைகளாக அப்படியே இருக்கிறத நம்ம காட்சியா பார்க்கணும், உணர்ந்து பார்க்கணும். இந்த நீர் தான் எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாக இருப்பதை உணர்கிறோம் இல்லையா? உயிர் வாழ்தல் என்பது அவ்வளவு முக்கியமான நீர் அப்படிங்கிறத நம்ம இன்னும் நீராக இருப்பது எது அப்படின்னு நமக்கு நீராக இருக்கிறது. அப்போ அந்த இறை ஆற்றல் தான் நீராக இருக்கிறது, இறை ஆற்றல் தான் நாமாக இருக்கிறது, நம்முடைய மனமாக இருக்கிறது. அப்ப அந்த இறை ஆற்றலே நீராக இருக்கிற அந்த மேன்மையை உணர்ந்து அதனோட உயிர்கலப்பு பெற்று அந்த மழை பொழிவு எங்கெல்லாம் தேவை இருக்கிறதோ அங்கெல்லாம் பொழிவதாக நம்ம பாவிக்கிறோம். பாவனை ஒன்றே போதும் பரமனை அடைவதற்கு. சரிங்களா? இதான் இறைவனை அடையிறதுக்கே பாவனை ஒன்றே போதும்னு சொல்றாரு பாரதியார். இப்ப மழை வருவதற்கு நிச்சயமா அது போதுமானதுதான். அப்போ அந்த மழை வருவது போல நாம் பாவித்து முதல்ல நம்முடைய பகுதி அப்படியே நம்ம பகுதியை சுற்றி ஒரு 100 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அந்த மழை பொழிவு இருக்கிற மாதிரி நல்ல அகக்காட்சியா பார்க்கணும். இதுக்கு நாம் நம்முடைய தியானத்துல அந்த மழையுடன் இடி சப்தங்கள் கூடிய ஒரு ஆடியோவை நம்ம பயன்படுத்துவோம். அது இன்னும் நமக்கு உணர்வுபூர்வமா உண்மையாலுமே மழை பெய்தால் என்ன ஒரு தாக்கம் நமக்குள்ள ஏற்படுமோ அந்த ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கும். ஏன்னா மழையை கற்பனை செய்யணும், அது நீங்க காட்சியா பார்க்கலாம். சப்தங்களை அவ்வளோக்கா உங்களால இமேஜின் பண்றது கொஞ்சம் சிரமம். அதே சப்தத்தை இணைச்சு அந்த காட்சியை நீங்க நினைவுல பாக்குறப்ப நீங்க நினைக்கிற எண்ணங்களுக்கு ஒரு ஆற்றல் அபரிமிதமா இருக்கு இல்லையா? அந்த எண்ணங்கள் எல்லாம் ஒன்று கூடி அங்க இயற்கையினுடைய செயல்பாடுகள்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த மழை பொழிவையை ஏற்படுத்தி விடும். சரிங்களா? இதுதான் இந்த மழை தவத்துல நம்ம செய்யக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் அந்த மழை வாழ்த்து நம்ம ஒரு 3 முறை அல்லது 5 முறை நம்ம நல்லா சொல்லும் போது அது மிகுதியாக மழை இல்லாமல் தேவையான அளவு இந்த மழை சரியாக பொழிய ஆரம்பிக்கும். இது நிச்சயமா நம்ம எல்லா ஆசிரியர்களும் நன்றாக இதை செய்து பழகிக்கொள்ள வேண்டும். எங்காவது தேவைன்னா நீங்க உட்கார்ந்து நல்லா தியானம் பண்ணலாம். இது ஒரு மிகப்பெரிய சேவை. அதனாலதான் நான் மிகப்பெரிய புண்ணிய செயல் அப்படின்னு நான் சொன்னேன். இது ஒரு மிகப்பெரிய சேவை என்று நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரிதான் சர்வீஸ் பண்ணணும்னு இல்லை. நிறைய மகான்கள் இதெல்லாம் சர்வசாதாரணமா உட்கார்ந்து இயற்கையை பிளஸ் பண்ணிட்டு இயற்கையோட இணைஞ்சு நிறைய செயல்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப இதுக்கு நல்ல உணர்வுபூர்வமாக நம்ம எண்ணத்தினுடைய ஆற்றலை புரிந்து கொண்டு அதை பாவித்து அந்த மழை பொழிவை நம்ம அகக்காட்சியா பார்த்து பார்த்து நம்ம பழகும் போது அதற்கூட நல்ல உயிர் தொடர்பு வந்துடும். அப்புறம் நம்ம சொல்வது போல அந்த பஞ்சபூத சக்திகள் செயல்படுறதுக்கு ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்போ இதுதான் அந்த தியானத்தில் இருக்கிற நுட்பம். வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப சிம்பிளான தியானம், பட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெடிடேஷன். சரிங்களா? ஓகே. இப்போ தியானம் துரியம் பண்றோம். அதுக்கப்புறம் கடலை நினைக்கிறோம், கடலோடு கலந்து நிற்கிறோம்.
கடல் நீரோடு நீராக கரைந்து நிற்கிறோம். அங்கிருந்து அப்படியே சூரிய ஒளியால் ஆவியாகி மேகமாகிறோம். மேகங்களால் அழைத்து செல்லப்பட்டு குறிப்பிட்ட சூழலிலே கருமேகங்களாக மாறி அங்கிருந்து அப்படியே மழையாக பொழிகிறோம். நல்ல மழை, நல்ல மழை பொழிவு. ஒரு 10 நிமிடங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கிற அளவுக்கு நம்ம இந்த தியானத்துல ஒரு 10 நிமிஷம் கொடுக்குறோம். 10 நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் நீங்க பண்ணும்போது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா விரிஞ்சு வரலாம். இப்ப நம்முடைய 100 கிலோமீட்டர் சரௌண்டிங் அப்படிங்கிறது நான் எப்ப பண்ணாலும் அது மணிக்கு நண்பர்களே போன் வந்துச்சு. அப்ப அந்த உணர்வு நமக்கு நல்லா இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டா போதும். அதை நம்ம திரும்ப திரும்ப நல்லா பண்ணி பழகும்போது நீண்ட நேரங்கள் கூட செய்ய வேண்டிய நல்லா ஒரு குறைந்த நேரத்துல இந்த நல்லா மழை தவத்தை நல்லா பண்ணி பழகிட்டோம்னா இந்த தியான நிறைவுல நம்ம மழை தவம் பண்றோம் இல்லையா, மழை வாழ்த்து சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு க்ஷணத்திலேயே கூட இந்த மழை தவத்தை நீங்க பண்ணலாம். வாய்ப்பு இருக்கிறப்ப நேரங்கள் நல்லா எடுத்து இந்த உலகம் முழுக்க அந்த மழை பொழிவை நீங்க அடிக்கடி அடிக்கடி மனதிலே கொண்டு வரணும். அதனால மகிழ்ச்சிய இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுட்டு மழை தவம் சொல்லிட்டு அப்புறம் உலக நல வாழ்த்து பாடுறப்போ முதல் வார்த்தை அதைத்தான் போட்டுப்பாரு. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். இதுதான் மழை தவத்தினுடைய ஒரு 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 வரியில் இருக்கிற ஒரு முக்கியமான செய்தி. அப்ப உலகம் முழுக்க அந்த பருவமழை ஒத்தபடி பெய்வதற்கான ஒரு வாய்ப்பை நம்ம அகக்காட்சியா பார்க்க பார்க்க நிச்சயமா நம்முடைய எண்ணம், நம்ம நல்லா தியானம் பண்றோம். இது மறுபடியும் சொல்றேன், நம்பி செய்யணும்னு சொல்றேன் நான். நம்பிக்கை தான். இதுல நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்காது. நம்பிக்கை இல்லாம செஞ்சீங்கன்னா அது பலனை கொடுக்காது. ஒரு ஊர்ல போய் மழைக்காக வேள்வி நடத்தினாங்களாம். ஒரு மலை உச்சியில சென்று மழைக்காக ஒரு வேள்வி நடத்தலான்ட்டு எல்லாரும் போயிருக்காங்க. அப்படி போனப்ப எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் ஒரு கொடை எடுத்துட்டு வந்திருக்கிறான். அது ரொம்ப கோடை காலம், மழையே இல்லை நீண்ட நாட்களாக. மழை வருங்கிற நம்பிக்கையே போன காலம். அப்ப மழை வருவதற்காக பிரார்த்தனை செய்யறதுக்காக போறாங்க. அப்படி போகும்போது இந்த பையன் மட்டும் கொடை எடுத்துட்டு வந்திருக்கான். எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சாங்களாமா. என்னடா லூஸ் மாதிரி அடிக்கிற வெயிலுக்கு கொடை எடுத்துட்டு வர. அதுக்கு அந்த பையன் கேட்டானாமா, எங்க போறீங்க, இந்த மாதிரி மழை உச்சிக்கு எதுக்கு போறீங்க? மழை வேண்டி யாகம் நடத்துறதுக்காக போறோம். இப்ப மழை வேண்டி யாகம் நடத்துறீங்கன்னா என்ன வரும்? மழை வரும் இல்லையா? அப்ப மழை வந்ததுன்னா வர்றப்ப என்ன நனைஞ்சிட்டாடா வருவீங்கன்னு கேட்டாரு. அப்போ என்னன்னா அவனுக்கு அது ஒரு நம்பிக்கை மிக தெளிவா இருக்கிறான். அவன் தான் கரெக்டா இருக்கான். ஏன்னா மழை வேண்டி தவம் பண்ண போறீங்க, மழை வருமா இல்லையா, அப்ப வர்றப்ப நனைஞ்சிட்டு வர முடியாதுன்ட்டு அவன் எடுத்துட்டு வர்றான். அப்போ அந்த அளவுக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கணும். அவன் சின்ன பையனுங்காட்டி அவனுக்கு அது மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. நாம போறப்பவே இது எங்க வரப்போகுது அப்படின்ட்டு போனீங்கன்னா அது நிச்சயமா நடக்காது. அப்ப இந்த தவம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தவம். இது செய்யறப்பவே உங்களுக்கு நிறைய மனநிலை மாற்றங்கள் வர்றதை நீங்க பார்க்கலாம். ஏன்னா இது தெரிந்தோ தெரியாமல நாம பல்லாயிரம் உயிர்களுக்கு நன்மை செய்யறோம். அப்போ இது ஒரு பெரிய புண்ணிய செயல்.
அப்போ இது ஒரு பெரிய புண்ணிய செயல். சாதாரணமா எடுத்துக்கலாம் நான் மலை தவத்தை. அது ஒரு சிறப்பு தவத்துல மகரிஷி வச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் நீங்க ஓய்வு இருக்கிறப்ப இந்த தவத்தை நல்லா பாவித்து பழகி 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 வந்தோம் அப்படின்னா நம்ம இந்த இயற்கைக்கு பண்ணக்கூடிய சேவையில இது ஒரு மிகப்பெரிய சேவையாக மலரும். நீங்கள் நினைத்த ஒரு எண்ணத்தின் மூலமாக ஒரு இடத்துல மழை பொழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அங்க எத்தனை ஆயிரம் உயிர்கள் மகிழ்ச்சி அடையும் தெரியுங்களா? அது சொல்லதற்கு அறியா விஷயமா ஒரு புண்ணியத்தை நமக்கு ஈட்டி கொடுக்கிற ஒரு தவம் இந்த மழை தவம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மற்ற தியானங்கள் எல்லாம் நாம நல்லா இருக்கணும், நாம இறையுணர்வு பெறணும் அப்படிங்கிறதுக்காக பண்றோம். நாம இறையுணர்வு பெற்றாலும் இந்த சமுதாயத்துக்கு தான் நல்லது அப்படியா இருந்தாலும் நம்மை மையப்படுத்தி தான் பண்றோம். ஆனா இந்த மழை தவம் நம்ம மையப்படுத்தி பண்ணல. நாம் இந்த உலக உயிர்கள் அனைத்தையும் மையப்படுத்தி பண்றது இது நம்ம மன விரிவுக்கான ஒரு மிகப்பெரிய சான்றாகவும் அமையுது. அதனால இது ஒரு அற்புதமான புண்ணியத்தை கொடுக்கிற ஒரு தியானம் என்பதை நீங்க மனதில் வைத்துக்கொண்டு நீங்க ஓய்வா இருக்கிறப்பவெல்லாம் இந்த மழை பொழிவு அப்படியே நீங்க இந்த பஞ்சபூத நவர்தவத்தை கூட நான் அடிக்கடி இதை சொல்லுவேன். பஞ்சபூத நவர்தவத்தையே ஒரு மழை தவமாவும் அந்த நீர் மேல தவம் பண்றப்ப இந்த நீரோட ஒன்றி கலந்து நிற்கிறோம். அப்படியே அது மேல போய் ஆவியாகி மழையாக பொழிந்து எல்லா உயிர்களுக்கும் அது நன்மை செய்கிறது அப்படிங்கிற ஒரு உணர்வுல நீங்க அந்த தவத்தை பண்ணலாம். அது இன்னும் உயிர் கலப்போட செய்யறதுக்கு நல்லா இருக்கும். அதனால இந்த தவம் ஒரு அற்புதமான தவம். இது நம்ம அடுத்த வகுப்புல இருந்து நம்ம தொடர்ந்து ஒரு 15 நாளைக்கு நம்ம பண்ணிட்டே வருவோம். நான் மறுபடியும் சொல்றேன், இப்ப மழைப்பொழிவு இருந்தாலும் உலகம் முழுக்க நினைத்து கொண்டு நீங்க அந்த மழை தவத்தை ஏற்றலாம். அப்ப எங்கெல்லாம் அதிகமா பெய்யுதோ அங்கெல்லாம் அளவு குறைஞ்சிரும் இயற்கையிலேயே. எங்கெல்லாம் குறைவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் நல்லா பொழிவதற்கு ஆரம்பிச்சிரும். சரிங்களா? அந்த விதத்துல இந்த வாய்ப்பை நம்ம நல்லா பயன்படுத்திக்கோன்னு சொல்லி இந்த சிந்தனை நம்ம நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்லும் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவிலுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே. நாம் இந்த மௌனத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வர்ற மார்கழி மாதம் 1லிருந்து 30 வரைக்கும் நம்ம மௌனம் இங்க ஆனந்த யோக நிலையத்துல ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த வரைக்கும் எல்லாரும் அம்மா மைக்க மியூட் பண்ணுங்கம்மா. முடிந்த வரைக்கும் எல்லாரும் கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முடியாதவங்க வீட்டில இருந்தே மௌனம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த மார்கழி மாதம் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய வரம். அந்த மௌனத்தை நம்ம சரியா பயன்படுத்திக்கோன்னு சொல்லி இந்த உரையை நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிகவும் நன்றி ஐயா. நன்றி உணர்வு தவத்தை நடத்தி கொடுத்த இறையாசிரியர் இறைமதன் குமார் ஐயா அவர்களையும் மிகவும் ஆழமான சிறப்பான சிந்தனை உரை, அதாவது மலை தியானத்தை பற்றி மிக சிறப்பாக உரை கொடுத்தார்கள். மழை வேண்டி தவம் செய்தால் மனித மனதிற்கு எவ்வளவு ஆற்றல் உள்ளது என்பதை உணர இந்த தவம் உதவுகிறது. அதாவது பஞ்சபூதங்களுடைய சக்தி, முன்னோர்கள் சக்தி, இயற்கை சக்தி, இவை எல்லாவற்றையுமே நிரூபிக்கக்கூடியது இந்த மலை தவம் என்று ஐயா சொன்னாங்க. மழை இல்லாத காலங்களையும் மகரிஷியிடம் சில பேர் இதை பற்றி முறையிட்டு இருக்கார்கள். மலை வாழ்த்து பாடலை நம்ம தினந்தூரமும் தியான நிறைவேல பாடணும் அப்படிங்கறத அந்த பாடலை இணைச்சிருக்காங்க. நிறைய இடங்கள்ல நிறைய மாற்றங்களும் ஏற்பட இது ஒரு வாய்ப்பு என்றும், சென்ற ஆண்டுல கூட நம்மளுக்கு மழை இல்லாத போது நமது இறை சாதனை மார்க்கத்தில் இந்த மலை தெய்வத்தை நாம் செய்தோம். அப்போது அதனுடைய பிரபஞ்ச சக்தியை நாம் உணர்ந்தோம். இந்த பஞ்சபூத தவம் எப்படி நாம செய்யணும், எங்கெல்லாம் செய்யணும், எங்கெங்கெல்லாம் மழை பெய்ந்தா இது சரியாக இருக்கும் என்று இதை உணர்ந்து நம்மளுடைய ஆற்றல், எல்லாருடைய ஆற்றலும் இணையும் போது இது அபரிதமாக இருக்கும் என்றும் ஐயா சொன்னாங்க. இதுல தண்ணீர் மற்றும் நம்மளுக்கு 72% மேல அதிகமா உள்ளது. இதை எப்படி செய்யணும்னா, நம்ம துரியதவம் செய்த பிற்பாடு நம்மளோட மனதை விரித்து அந்த கடலை நினைக்கும் போது அந்த கடல் நீர் சூரிய ஒளி மூலமாக மேலே ஆவியாக செல்லும். அந்த ஆவி கரு மேகங்களாக உருவாகி அதில் வெப்ப காற்றுகள் மோதும் போது அந்த காற்று மூலமா நம்முடைய மழை பெய்யும் என்றும் ஐயா தெளிவாக அழகாக சொன்னார்கள்.
இது பாரதியார் கூட பாவனைகளே ஒன்றே போதும் என்ற வார்த்தையை சொன்னார்கள் என்று சொன்னாங்க. இது உலக நாள் வாழ்த்து பாடலையும் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யற்றும் என்ற பாடலை எப்படி முதல் வரியிலே மகரிஷி ஐயா பாடியுள்ளார்கள் என்றும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி ஐயா. மிக சிறப்பாக உரை கொடுத்த இறையாசிரியர் இறைமதன் குமார் ஐயா அவர்களையும் நன்றி உணர்வோடு துரிய நிலையில் நின்று வாழ்த்துவோம். துரியம். இறையாசிரியர் இறைமதன் குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறையாசிரியர் இறைமதன் குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்புகள். இன்று மாலை 5:15 மணிக்கு ஞானகானம், காயகல்ப கவி, காயகல்ப பயிற்சி, ஆழ்நிலை தியானம், அதனைத் தொடர்ந்து சிறப்பு சிந்தனை உணர நடைபெற உள்ளது. அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். இரவு 8:30 மணிக்கு இறைமதன் ஐயா அவர்களின் தற்சோதனை வகுப்பு நடைபெறும். நாளை காலை 4:15 முதல் 7 மணி வரை நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் பங்கேற்று ஆன்ம தூய்மை பெறுவோம். அடுத்த நிகழ்வாக உலக நல வாழ்த்து பாட விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட்ரைஸ் செய்யலாம். அருட்காந்த செல்வியம்மா, வாழ்க வளமுடன்மா. அம்மா அருட்காந்த செல்வியம்மா. அம்மா கேக்குதுங்களா? அடுத்த ஆள் போங்கம்மா. தனலட்சுமி அம்மா, வாழ்க வளமுடன்மா. உங்களுக்கு அட்மிட் வாழ்க கொடுத்துருக்கோம். வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. அருட்காந்த செல்வியம்மா வாழ்க பாடுங்கம்மா. வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். மழை தவம் சொன்னீங்க, ரொம்ப சிறப்பு, நல்லது ஐயா. இப்போ இன்னொன்னு இப்ப எல்லாமே புயல் மழை வருதுன்னு சொல்றாங்க ஐயா. அதனால நம்ம பழைய காலத்துல வந்த மாதிரி பருவமழை வரணும் ஐயா. நீங்க சொன்னீங்கல்ல, கடல்ல இருந்து மேகம் அம்மா ஆவியாகி மேகம். அம்மா அம்மா உலக நல வாழ்த்து பாடுங்க அம்மா. உலக நல வாழ்த்தா? ஆமா ஆமா, அதுக்குதாம்மா ஹேண்ட்ரைஸ் நான் பண்ணுங்க. கொஸ்டினுக்கு சொல்லியிருந்தேன். என்னங்கம்மா உலக நல வாழ்த்து நீங்க அப்படிங்களா? பாத்தீங்களா? ஓகே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும். கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும்மை நாண ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா இது ரெக்கார்டிங் செக்ஷனா இல்ல டைரக்டருக்கு இதுவா? இது ரெக்கார்டிங் செக்ஷன்மா. வாழ்க வளம். சரி, ஓகே, நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்மா. இன்றைய மதிய நேர இறையாசிரியர் பயிற்சியில் பங்கேற்ற அனைத்து இறை தொண்டர்களுக்கும் கலந்து கொண்ட இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும். இத்துடன் இந்நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் 3 மணிக்கு சிறப்பு தவத்துக்கும் மாலை 5:15 மணிக்கு ஞானகான நிகழ்வில் சந்திப்போம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா.
சுதாம்மா, அது நிறைவு செய்யுங்க. அந்த பட்டன் தட்டுங்க மேல. எண்ட் இது. என்று நிறைய சமாச்சம். நன்றிம்மா. வாழ்க வளமுடன்.